வணக்கம் நேர்களே. இந்த எபிசோடில் ஒரு பெண் மருத்துவர் ஒருத்தர் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல்லையே பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி இந்தியாவையே அதிர வச்சிருக்கிற ஒரு வழக்கத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் மருத்துவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற போதே இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவிலேயே கூட பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமே இந்த கொலை வழக்கு தான். உண்மையாக சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஜிகர் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலுடைய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் காலேஜ். அது சம்பவம் நடந்த தேதி எது அப்படின்னா 8 ஆகஸ்ட் 2024, அதாவது இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அங்கே ஒரு லேடி டாக்டர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க 2ஆம் ஆண்டு முதுநிலை படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவங்களுக்கு அங்கேயே அது ஒரு மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனாலேயே அங்கேயே நைட்டு ஷிஃப்ட் டாக்டராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருந்திருக்கு. இவங்க 8 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு போய் தன்னுடைய ஜூனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நைட் சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பசங்களும் ஹாஸ்டலுக்கு போயிடலாம் தங்குறதுக்கு அப்படிங்கிற டைமில் இவங்க மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. இவங்க அதே ஹாஸ்பிட்டலுடைய 4வது மாடியில் இருந்த ஒரு செமினார் ஹாலில் போய் படிக்க உட்காந்துருக்காங்க நைட் நேரத்தில். இப்போ நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தன்னுடைய ஃப்ரெண்டு திருப்பி வரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப நேரமாகியும் அவங்க திருப்பி வரலைங்கிறனால இவங்க தேடி போய் அங்கே பார்க்கும்போது தான் அவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அந்த செமினார் ஹால்லையே அரை நிர்வாணமாக உடலில் இரத்த காயத்தோட சடலமாக இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்திருக்காங்க அந்த பெண் டாக்டர். உடனே அவங்க அடுத்த கட்டமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஓவர் பண்ண அவங்க போலீஸை கூப்பிட நேராக போலீஸ் அவங்களுடைய சடலத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுச்சு. அதே நேரத்தில் அந்த கிரைம் சீனில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ப்ளூடூத் ஏர்பீஸ் மட்டும் போலீஸுக்கு கிடச்சிருக்கு. இதை மட்டும் ஒரு தடயமாக ஒரே ஒரு எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த காரிடாரில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், அந்த ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தன்னார்வலராக வேலை பார்த்த ஒரு நபர் தானா. அந்த ஆள் அந்நேரத்தில், அதாவது 8 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு, அதாவது 9th ஆகஸ்ட் அதிகாலை அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆள் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே போயிருக்கான். போயிட்டு 40 நிமிஷம் கழித்து தான் அந்த செமினார் ஹாலை விட்டு வெளியே வந்திருக்கான். ஆனால் இந்த ஆள் போகும்போது இந்த ஆள் காதில் இருந்த ஒரு ப்ளூடூத் ஏர்பீஸு இவன் திருப்பி அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது 40 நிமிஷம் கழித்து வரும்போது அந்த ஏர்பீஸ் அவன் காதில் இல்லை. இந்த ஏர்பீஸை தான் அந்த கிரைம் சீன்லேருந்து போலீஸ் கண்டெடுத்தது. இதை வச்சு இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி இவனுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு பாலியல் பலாத்காரத்தையும் ஒரு கொலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த இவனுடைய சட்டையில் இருந்த லைட்டாக ரத்தக்கரை அங்கங்கே ஒட்டி இருந்திருக்கு. அதை மட்டும் சுத்தமாக துவைச்சி போட்டுட்டு நிம்மதியாக இன்றைக்கி நைட்டு தூங்கியிருக்குது இந்த பயபுல. யோசிச்சு பாருங்கள், இவன் நைட் நிம்மதியாக தூங்கியிருக்கான். மறுநாள் காலையில் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்ககிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போக அவனுடைய காலணிகளில், அது ஷூவோ இல்லை செருப்போ ஏதோ ஒன்றில் அந்த இரத்த கரை இருந்திருக்குது. அதையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் இவனை கடைசியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அடுத்து பிரசன்ட் மீடியா அப்படின்னு போன உடனே இதே காலேஜில் 2ஆம் ஆண்டு முதுகலை மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த மருத்துவர்கள் எல்லாருமே இனிமேல் நாங்கள் டியூட்டிக்கும் போக மாட்டோம், காலேஜுக்கும் போக மாட்டோம், இந்த காலேஜில் எங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, முதல்ல ப்ரிகாஷனரி மெஷர்ஸையோ இல்லை சேஃப்டி மெஷர்ஸையோ நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இனிமேல் நாங்கள் காலேஜுக்கு போனாலோ இல்லை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனாலோ எங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தா மட்டும்தான் திருப்பி நாங்கள் வகுப்புக்கே வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க எல்லாரும். இப்போ எப்படியாவது இவங்களை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் போய் அங்கே இல்லைங்க, இந்த வட்டம் இந்த கல்பிரேட்டுக்கு தீவிரமான கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோம், நீங்கள் எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்னா
அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த கேஸில் எங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். எங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் முதல்ல இனிமேல் முக்கியம் அப்படின்னு அவங்க போராட்டத்தை கையில் விட்ட பாடு கிடையாதான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா லெவல்லையே கூட எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி 2ஆம் ஆண்டு முதுகலை மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்தியா லெவல்லே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஒரு பூதாகரமாக வெடித்ததுக்கப்புறம் அந்த மாநில முதலமைச்சரான மம்தா பானர்ஜியும் எனக்கு மரண தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய உடன்பாடு கிடையாது, ஆனால் இன்னைக்கு இந்த வழக்கு இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை எட்டுனதுனாலேயே தேவைப்பட்டா இந்த கல்பிரிட்டை தூக்கில் போடக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த கேஸ் இந்த அளவுக்கு பற்றிக்கிட்டு எரிஞ்சதுனாலேயே அந்த கல்லூரியுடைய முதல்வரான சந்தீப் கோஷுமே ரிசைன் பண்ணிட்டாராமா. இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களும் போராட்டத்தில் கூச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நியாயம் வேணும், அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த வழக்கை பார்க்கும்போது ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. 2012 நிர்பயாவுடைய கேஸு மொத்த இந்தியாவும் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரிக்டான லாஸ் எல்லாம் நிறைய பாஸ் பண்ணப்பட்டது. ஆனால் என்னதான் ஸ்ட்ரிக்டாக அடுத்தடுத்து பல லாஸை நம்ம பாஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி காம கொடூரர்கள், இந்த மாதிரி கயவர்கள் கிட்ட இருந்து பெண்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது இப்பயுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த மாதிரி கல்பிரிட்ஸுக்கெல்லாம் உண்மையாக இவனுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்து ஒருத்தனுக்கும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு எவனுக்கும் நினப்பு கூட வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் சைடில் இருந்து நான்லாம் சொல்கிறது. அப்படி உண்மையாக இந்த மாதிரி கயவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா அடுத்தவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கீழே விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வழக்கோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.